வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் மலை நண்பன். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே பாருங்கள். லெஃப்ட் சைடு பாருங்கள், புலி புலி நம்மளை அன்புடன் வரவேற்கிறது. ஆமாங்க, நம்ம இப்போ வந்து தி நேஷ்னல் பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதாவது நம்ம முதுமலை நோக்கி போய்கிட்டுருக்குறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டிலிருந்து நம்ம முதுமலை நோக்கி போயிட்டுருக்கோம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு போகிறது என்னென்னா பந்திப்பூர் நேஷ்னல் பார்க். அங்கே போயிட்டு அதுக்கு அடுத்தது முதுமலை போக போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு நிறைய பூந்தோட்டம் இருக்குது. இந்த பூந்தோட்டம் பார்த்துட்டு அப்புறமேட்டு போகலாம் வாங்க. இந்த செண்டுமல்லி பூ பார்த்தா எங்கே பார்த்தாலும் இங்கே நிறைய இருக்குதுங்க. ஏகப்பட்டது விளைஞ்சிருக்குது. எங்கே பார்த்தாலும் கண்ணு கட்டு தூரம் இருக்குது. நீ கேட்ட அந்த கிளாஸ் பிரிட்ஜ் செண்டுமல்லி பூ நண்பர் வதிக்கிட்டு ஒன்றும் பண்ணுறது. இது வேணால் பார்க்கலாம் பூந்தோட்டம். அதுக்கு ஒன்றும் 20 ரூபா 30 ரூபா என்ட்ரி வாங்கியிருந்தாங்க. காசு வாங்கினா அவ்வளோ இருக்கும். அங்கே போய் அப்படி சார் எப்படி எடுத்துக்கிறாங்க ப்ரோ. அது பூ பறியத்துக்காக எடுக்கல ப்ரோ, போகிறவங்க ரீல்ஸ் ஷூட் பண்ணுறது காசு. ஆமாம், இதுதான் உங்களுக்கு காசு. நண்பர்களே, இப்போ பார்த்தா நம்ம பந்திப்பூர் ஹில்ஸ் ஏறிட்டுருக்குறோம். ஃபாரஸ்ட்டுக்குள்ளார ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, பயங்கரமான ஃபாரஸ்ட்டு. ஏன்னா இந்தியாவிலேயே டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேயே பெரிய ஃபாரஸ்ட்டில் இதுவும் ஒன்று. அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்து பக்கம் வரும், அதாவது கொல்கத்தா பக்கம். அதுக்கு அடுத்தது இங்கே தான் பந்திப்பூர் நேஷ்னல் பார்க்கு தான் பெரிய டைகர் ஃபாரஸ்ட்டு. நம்ம ஊர்லேயும் இருக்குது. நம்ம சத்தியமங்கலமும் திம்பமும் பெரிய ஃபாரஸ்ட்டு தான். அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா, அதாவது எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் முண்டந்துறை என்னமோ கள்ளிக்காடுன்னு என்னமோ இருக்கும். கள்ளிக்காடை இருக்கும். அப்புறம் அது இல்லாமல் நிறைய இருக்குது. நம்ம முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான், அதாவது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. அதை விட இது ஃபேமஸானது பந்திப்பூர் நேஷ்னல் பார்க்கு, டைகர் நேஷ்னல் பார்க்கு. பாருங்கள், லாரிலாம் வந்துகிட்ருக்குது, பஸ்ஸெல்லாம் வருது. சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து டிரைவிங் பண்ணுறதுக்கு இந்த ரோட்டில் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் கார்லாம் வராதுன்னு பார்த்தா அடிக்கடி வருதுங்க. ஏகப்பட்ட என்ன பைபாஸ் மாதிரி நேஷ்னல் ஹைவே மாதிரியே இருக்குது. பொழுதுக்கும் வண்டியில் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்தளவுக்கு. ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் பயங்கரமாக இருக்கும். வண்டியில் இது வராது, நம்ம தனியாக தான் போகணும் அப்படின்னு நினச்சி பார்த்தா ஏகப்பட்ட வண்டி ஆப்போசிட்லேயும் வருது, நம்ம கூடயும் போகுது. ஏகப்பட்ட வண்டி போகுது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அப்படியே பச்சை பசேர்னு. இது ஒன்றும் வீடியோ எடிட்டில் இல்லைங்க, நேச்சுரலானது தான். பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேர்னு, பார்க்குறதுக்கே கண்ணு குளுமையாக இருக்குது. இவ்வளோ சூப்பராக இருக்குது. மனசுக்கு நிறைவாக இருக்குது. எந்த ஒரு அதாவது வெளி டென்ஷன் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அப்படியே மலையில் ரசிக்கிட்டு வரதுக்கு சூப்பராக இருக்குது. ஏர்பன் பெண்டு வருது, நல்லா இருக்குங்க. நல்லா பெண்டு சல்லுன்னு திரும்புது. திரும்பும்போது சூப்பராக இருக்குது. அவர் பாருங்கள் முன்னாடி எவ்வளோ சூப்பராக ஓட்டிகிட்டு போகிறாரு. வானம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மலைக்கும் இந்த பச்சைக்கும் வானம் ப்ளூ கலர் வெள்ளை ஒயிட் கலருக்கும் சூப்பராக இருக்குது. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. டிரைவிங் பண்ணுறதே ஒரு தனி ஸ்டைல் தாங்க. காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி. ஒரு பைக்கில் சல்லுன்னு போயிட்டுருக்குது. ஆனால் மனுஷன் பெங்களூர்லேருந்து ஒண்டியே ஒரே நாளில் இப்போ வந்தால் காலையில் கிளம்புனாரு, இப்போ வந்துட்டாரு. எப்படி ஓடிட்டு வந்துருப்பார் வண்டியும் நினச்சி பாருங்கள். ஒரு பேச்சு துணி கூட ஆள் இல்லாமல். அது என்ன காரணம்னா, அது மாதிரி இடத்துல ரசிக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். அதனால தான் வந்து பாருங்கள், வானம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கோசரமே பார்க்குறதுக்கோசரமே இந்த இடத்த பார்க்குறதுக்கோசரமே வந்துடுறாரு. நம்மளாக இருந்தாலும் நம்மளும் போவோம். ஏன்னா நமக்கு கூட ஒரு ஆள் வேணும் பேச்சு துணைக்கு. நமக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லாதனால நம்ம அவ்வளோ தூரம் போகிறதில்ல. அதனால தான் நம்ம பையனையும் நம்ம கூப்பிட்டு வர்றது. யாரை கூப்பிட்டாலும் வரதில்லை. ஏன் நம்ம அடுத்தவங்கள டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லி நம்மளே கிளம்பிடுறது. பாருங்கள், இது மாதிரி இயற்கையெல்லாம் ரசிக்கிறதுக்கு 1000 கண்கள் வேணுங்க. அதுக்கெல்லாம் மனசு வேணும். மனசு இருந்தால் தான் மார்க்கு உண்டுங்கிற மாதிரி மனசு இருந்தால் தான் இதெல்லாம் இது மாதிரி இடத்துக்கெல்லாம் ரசிக்கிறதுக்கு வர முடியும். இல்லைன்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் வர முடியாது. நமக்கு இந்த ரசனை நிறையா இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு மலையை சார்ந்த இடங்களும் ஆறு சார்ந்த இடங்களும் நல்லாயிருக்கும். அதான் பாருங்கள், மலை பச்சை பசேர்னு எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. வண்டியில் டிரைவிங் பண்ணுறது, அதை விட ரோடு பாருங்கள் அவ்வளோ அம்சமாக இருக்குது. அப்படியே நெகுன்னு நம்ம படத்தில் சொல்லுவாங்களா, வடிவேல் சொல்கிற மாதிரி கண்ணாடியில் போட்டிருக்க மாதிரி சோத்தை போட்டு குழப்பி பரட்டிட்டுங்களா, அது மாதிரி இருக்குதுங்க. ரோடு சூப்பராக இருக்குது. ஒரு குண்டு குழி இல்லை, ஒன்றும் இல்லை. சூப்பராக இருக்குது டிரைவிங் பண்ணுறதுக்கு. அவர் சல்லுன்னு போயிட்டே இருக்கிறாரு. இங்கெல்லாம் வண்டி நிறுத்தக்கூடாது, நோ பார்க்கிங்னு சொல்லிக்கிறாங்க.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பந்திப்பூர் நேஷனல் பார்க்கில் நம்ம பாரத பிரதமர் அதாவது நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தார். இது பாருங்கள், ஃபாரஸ்ட் கேம்புங்க. ஃபாரஸ்ட்டு கேம்ப் போட்டிருக்காங்க. அதாவது ஃபாரஸ்ட் கேம்ப்னால் இங்கே வந்து இந்த சவாரி செய்வாங்களோ, அதாவது யானை சவாரி, ஜீப்பிலெலாம் கொண்டு போய் காட்டுக்குள்ளே காமிப்பாங்களோ, அதுக்கு தான் இந்த ஃபாரஸ்ட் கேம்ப் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபாரஸ்ட் கேம்பை சேர்ந்து தான். உள்ள வண்டி ஜீப் நிறுத்திருந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே காமிப்பாங்க. யானை, புலி, லக்கு இருந்தால் புலி பார்க்கலாம், இல்லைன்னா இல்லை. ஆமாம், சொல்ல மறந்துட்டேன். அதான் நம்ம சொல்லிக்கிட்டு வந்ததே மறந்துட்டேன். நம்ம பாரத பிரதமர் வந்து இங்கே வந்தார். வந்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட்லாம் நல்லா புலியெலாம் பார்த்தாரு. பார்த்தீங்களா? அதான் டிஸ்கவரியில் ஒருத்தர் வருவாங்க. அவர் இன்னும் பார்த்த பேர் இன்னும் ஞாபகம் இல்லை. இந்த மேன்சிஸ் வேர்டர்மன் சொல்லி ஒரு நிகழ்ச்சி அது வருவார்ல, அவர் தான் கூட்டிகிட்டு வந்து உள்ளேலாம் காமிச்சிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அவர் தான் கூப்பிட்டு வந்தார். ரஜினிகாந்த் அவர்கள் கூட வந்து அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். இதே நேரம் தாங்க, இதிலிருந்து ஒரு 10-15-20 கிலோமீட்டர் வரும். அதாவது நம்ம ரைட் சைடு அது எல்லாமே பந்திப்பூருக்கு சேர்ந்தது தான். அது வந்து அந்த பக்கம், அதாவது நம்ம கர்நாடகா கேரளா பார்டர் பக்கம் அவங்க வந்தது. நாம் வந்து இந்த நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பக்கம் இருக்கிறோம். அதான் மான் கூட்டம் நிறைய இருக்குது, ஏகப்பட்ட மான். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் மான் நிறைய இருக்குது. உள்ளே கொஞ்சம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. கொண்ட நான் மக்களே, அங்கே பாருங்கள், யானை பாருங்கள், ஒத்த யானை சும்மா கெத்தாக நிற்கிறாப்புல. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா யானை பார்த்தோம். இங்கே பாருங்கள், இளஞ்சோடி, அதாவது ஆக்டிவாக பேசினோவோ அந்த வண்டியிலேயே போகிறாங்க, 2 வீலரில். இது அந்த பொண்ணு தான் வண்டி ஓட்டிகிட்டு போகுது. இதுக்கெல்லாம் ஒரு தில் வேணும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இப்படி ஒரு 2 பேர் மட்டும் ஜோடியாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறது வந்து ரொம்ப த்ரில்லிங்கானது தான். நான் தைரியமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க, பரவாயில்ல, அவங்கள பாராட்டலாம். நம்ம ஊரில் பசங்களை கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஏன்னா யானை காட்டுக்குள்ளார போய் யானை மேய்ச்சி போலாம்னு பார்க்குறீங்களாடா அப்படிமானுங்க. ஆனால் யானை பார்த்து ஒத்த யானை சூப்பராக இருந்துச்சு. அது பாட்டுக்கு வந்துருக்குது, தண்ணி குடிச்சிட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம துபாய்க்கு பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இங்கே தான் வந்தாருங்க. ஊட்டி அவங்க பிரதர் பார்க்குறதுக்கு வந்துட்டு அப்படியே எங்கே 2-3 நாள் ஸ்டே பண்ணியிருந்தார், சுற்றினார். அப்போ பார்த்திங்கன்னா இவர் போகிற வழியில் இதே ரோட்டில் தான் வந்து இது பார்த்துக்கிறாரு, புலி. ஆனால் அந்த டைமில் அவர் கையில் கேமரா இல்லை. நல்லா கேமரா காலையில் டைம்னால மழை சாரில் எதாவது பெஞ்சிருக்க மாட்டேங்குது. அதனால் கேமராலாம் உள்ள வச்சுட்டாரு. புலி பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு 50 அடி கேப்லேயே முன்னாடி போயிருக்கு. புலிங்களாம்மா, அந்த ரோட்டுக்கு இந்த ரோட்டுக்கு எடுத்துகிட்டு இருந்துக்கு அவரே பார்த்து மிரண்டுட்டாராம்மா. ஆனால் அதை எதுவும் பண்ணலைங்களாம்மா, அதை பாட்டுக்கு பார்த்துட்டு அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணி அதை பாட்டுக்கு போச்சாம்மா. ஆனால் நிறையா அது நான் பார்த்துக்கிறேங்க ரீல்ஸ்ல, அந்த ரோட்டில் நிறைய புலியெல்லாம் கிராஸ் பண்ணி போகுது. ஆனால் மக்கள் அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பண்ணுறதில்ல. ஏதாவது ஒத்த யானைக்கு இது வந்தால் தான் கொஞ்சம் துரத்துது. புலியில் அவ்வளோ சீக்கிரம் இது பண்ணுறதில்ல. அதே மாதிரி இதே பந்திப்பூரில் தான் வந்து ஒரு டைம் 2 பேர்த்த புலி துரச்சி பைக்கில், அவங்க கூட வீடியோ போட்டுருந்தாங்க. பயங்கரமாக துரச்சி அவங்க நிற்காத சல்லுன்னு போயிட்டாங்க. ஆனால் எதுவும் பண்ணல, அவங்க போயிட்டாங்க. இதில் வந்து புலிகள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குங்க, ரைடர்ஸுங்க பாருங்கள். அவங்க கூட விட்டு ஸ்பீட் பிரேக்கில் விட்டு நிறைவேற்றிட்டு போகிறாங்க. இது தாங்க லைஃபு. 6 மாதத்துக்கு சம்பாரித்தாலும் 1 மாதம் ஏதோ ஒரு பக்கம் இப்படி ஜாலியாக போனால் சூப்பராக இருக்கும் லைஃபு. அந்த 6 மாதம் வேலையும் அந்த 1 மாதம் தான் இல்லை, ஏதோ 1 வாரம் போனால் அந்த 6 மாதத்தை வேலை செஞ்ச அந்த இதெல்லாம் மைண்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கோசரம் தான் வந்து ரைட் போடுறது. நம்ம வந்து சும்மா இதுக்கோசரம் போகிறதெல்லாம் இல்லை, மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கோசரம் போகிறது. ஸ்ட்ரைட்டாக போனோம் ஒன்றுவேங்க, அதில் போகக்கூடாது. அங்கேருந்து வர வண்டி மட்டும்தான் நம்ம இதில் தான் போகணும், லிஃப்ட்டு போய் தான் போய் ஆகணும். வானம் பாருங்கள், ஏற்ற மாதிரி அங்கே கருகும்னு இருக்குது. மழை எவ்வளோத்தால வேணுனாலும் வரலாம், எங்கே வேணுனாலும் வரலாம். சாரல் மழை தான் வரும். கருக்கில் சும்மா கருகுன்னு இருக்குது பாருங்கள். இதுதாங்க இந்த ஒன்வே. இதில் போனால் ஸ்ட்ரைட்டாக, ஏன்னா ஒரே ரோட்டில் அந்த ரோட்டில் வந்தால் டிராஃபிக் ஆகும்னு சொல்லி இது ஒன்வே மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் கொஞ்சம் மேடுங்களோ, அதனால் வந்து ஒரே ரோட்டில் வந்து ஏறி வர முடியாதுன்னு சொல்லி அதை மாற்றி போட்டிருக்காங்க. ஒன்வே இந்த பக்கம் ஒன்வேன்னு சூப்பராக இருக்குங்க. அப்படியே பார்க்குறதுக்கே அப்படியே மெய் மறந்து போன மாதிரியே இருக்குது.
அழகாக இருக்குது. மரமெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு தான் சின்ன மரமாக இருக்குது. ஆனால் இதில் பழங்காலத்து மரங்க. ஏன்னா அதோடைய மரத்துடைய தன்மை பாருங்கள், எல்லாம் சேவேரி ரொம்ப ரொம்ப வருஷம் இதெல்லாம் பழங்காலத்து மரம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ளைன் மாதிரி தான் இருக்குது ரோடு. இதே நம்ம சைடு ஏறும்போது பார்த்திங்கன்னா மலை ஏறும்போது வந்து நல்லா ஹைட்டில் ஏறுவோம். ஆனால் இங்கே பந்திப்பூர்லேருந்து வந்தோம் அவ்வளோக்கு ஒன்றும் ஹைட்டில் அப்படியே நார்மலாக வந்தோம். அப்படியே நார்மலாக வந்துட்டு அப்படியே ப்ளைனில் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் நம்ம முதுமலை பக்கமாக போனால் தான் அங்கே ஹைட் ஏறுன்னு நினைக்கிறேன், மலை மேலே ஏறுற மாதிரி. ஏன்னா இங்கே வந்து எல்லாம் ப்ளைனாக தான் இருக்குது, ஒரே ப்ளைனாக இருக்குது. பஸ்ஸுங்க, நம்ம தமிழ்நாட்டு பஸ்ஸு குண்டல்பேட் போகுது. அதான் நம்ம ஊட்டியிலிருந்து அப்படியே சாரல் மழை பெய்யுதுங்க. அப்படியே சில சில சிலுன்னு சூப்பராக இருக்குது. அப்படியே ஜில்னஸ்ஸு சும்மா ஐஸ் மாதிரி இருக்குது. நம்ம ஜர்க்கின் போட்டிருக்கிறதுனால அவ்வளோக்கா ஒன்றும் தெரியல. சாரல் மழை தெரியுதுங்களா, ஒவ்வொரு துளியும் உழுவுது. சூப்பராக இருக்குது. அப்படியே மீன் மறந்து போயிட்டுருக்குறோம். ஒன்றும் ஞாபகத்தில் இல்லை. வந்தாச்சுங்க பந்திப்பூர் இதோட முடிஞ்சு, அதாவது கர்நாடகா ஸ்டேட் முடிஞ்சிச்சு. பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு, அதாவது கர்நாடகா பார்டர் இதோட முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். அது நம்ம வந்தாச்சு. கொஞ்சம் டைம் ஆகி போயிடுச்சுன்னா நாங்கள் பார்த்து நண்பர்களே, இதான் பார்த்தீங்கன்னா கர்நாடகா தமிழ்நாடு ஸ்டேட்டு பார்டரு. இது பார்த்திங்கன்னா நம்ம முதுமலை ஊட்டி. இது பார்த்திங்கன்னா பந்திப்பூர், கர்நாடகா சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்கு. இப்போ நம்ம இந்த பாலத்தில் உட்காந்துட்டு போகிறோம். தலைவர் பறைய தான் உட்காந்துக்கிறாருன்னு. ஓகே நண்பர்களே, இந்த பாலத்தை நினச்சி கூட பார்க்கல. 1939 கட்டிக்கிறாங்க. பாலம்பர் சூப்பராக இருக்குது. நீரோட சில எப்பயும் ஓடிக்கிட்டே இருக்க மாட்டிருக்கு. சூப்பராக இருக்குது. பாரு கேட்கறதுனால ஓடிடலாம். ராமவரம் மருங்க நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் போர்ட், தமிழ்நாடு எல்லை முடிவு மீண்டும் முறைய. சூப்பராக இருக்குது. நல்லா சாரல் மலை, அது ஜில்னஸு நல்லா இருக்குது. முதுமலை புலிகள் காப்பகம். இந்த பக்கம் பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஓகே நண்பர்களே, சூப்பராக இருக்குது. நல்ல கிளைமேட்டு அருமையாக இருக்குது. ஓகே நண்பர்களே, நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்ராஜ் நகரில் இருக்கிறோம். அவ்வளோதான். அப்புறம் அவர் வந்து பார்த்திபன் வந்து அப்படியே நேராக பெங்களூர் போயிடுவார். நாங்கள் இப்படியே திரும்ப வந்து சத்தி வந்து வீட்டுக்கு வந்துருப்போம். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா ட்ராவல் பண்ணவர் கூட நல்லா, அதாவது எப்படி சொல்கிறது, நிறைய இடத்த காமிச்சார். ஒரு சிவன் சிலை காமிச்சார். சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த சிவன் சிலை பாரு வீடியோவில் போடுறது பாருங்க. சூப்பராக இருந்துச்சு. இப்போ அவ்வளோதானா? நெக்ஸ்ட் அப்போ மீட் பண்ணலாம். அடுத்தது ஒன்றா மடிக்கடி பண்ணலாம். மடிக்கேரி பண்ணாக்கா இந்த மாதிரி ஒரு நாள்லாம் பண்ண முடியாது. அது 4 நாள் 3 நாள் வரும். அது பண்ணிக்கலாம். எப்படின்னாக்கா நீ மைசூர் அப்படி போகலாம். அப்படிலாம் வீட்டுக்கு வந்து போகலாம். வீட்டுக்கு வந்தால் டபுள் மைசூர் வண்டியாக அப்படி போயிடலாம். இதே ரோடு தான், நேராக போக வேண்டியதான். இந்த ரோடு ஏமா மைசூர் வர? எனக்கு இதுதான் ப்ரோ. கொள்ளைகால் போனால் மைசூர் இதுதான் பார்க்கலாம். இதுதான் கிட்டு வாங்க. சரி நண்பர்களே, மறக்காமல் நம்ம பார்த்திபன் சேனல்லையும் நம்ம என்எஸ் கேப்டன் சேனல்லையும் அப்படியே உங்கள் மலைகள் நண்பன் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும்.
மீண்டும் இதே நல்ல வீடியோ வச்சுக்கலாம். பாய். ஓகே, நன்றி. அந்த வீடியோ எங்கேண்டா